சரி, ஒரு நிமிஷம் நெல்லுங்க. முருங்கைக்கீரைங்கிற அற்புதத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் ஏன் இதை என்னோட சின்ன பச்சை சூப்பர் ஹீரோன்னு சொல்றேன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல, முருங்கைன்னா என்ன? இது ஒரு இலை செடி. இத முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க. நிறைய தென்னிந்திய வீடுகள்ல இத நீங்க பார்க்கலாம். ஆனா உண்மையிலேயே இது எல்லா சமையலறையும் இருக்கணும். முதல் விஷயம், முருங்கை வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் ஒரு பெரிய சக்தி மையம். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி முருங்கை கீரையில ஆரஞ்சு பழத்தை விட 7 மடங்கு அதிக வைட்டமின் சி இருக்குது. இரும்பு, கால்சியம், கொஞ்சம் புரதம். இது உங்க சருமம், உங்க கண்கள், உங்க எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். நான் சில பெண்களில் ஒரு கைப்பிக்கீரையை என் குழம்பில் சுட்டலி சேர்க்கிறேன். 2வது, நோய் எதிர்ப்பு சக்தி. சுத்தி இருக்கும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவுதே. 3வது, முருங்கைக்கீரை செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்ட பிறகு எப்பவாவது வயிறு உப்பசமா அல்லது கனமா உணர்ந்தா இது உங்க நண்பன். முருங்கையில இருக்கிற நார்ச்சத்து எல்லாத்தையும் சீரா இயங்க வைக்கும். நான் சில சமயம் இலைகளை மோர் அல்லது சூப்ல கலந்துக்குவேன். சிம்பிள் இல்லையா? அப்புறம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்களுக்காக இது உங்களுக்கு தான். முருங்கை இரத்த சர்க்கரையை நிலைப்படுத்த உதவும்னு சொல்லாங்க. இது ஒரு மேஜிக் மாத்திரை இல்ல. ஆனா உங்களுக்கு பசி மற்றும் மனநிலை மாற்றங்களை நிர்வகிக்கணும்னா உங்க உணவுல இதை சேர்க்குவது ஒரு நல்ல விஷயம். இப்ப ஒரு சுவாரஸ்யமான தகவல், முருங்கையை ஒரு காரணத்துக்காக தான் அற்புத மரம்னு சொல்லாங்க. பழங்காலத்தில் மக்கள் இதை எல்லாத்துக்கும் பயன்படுத்தினாங்க. புது அம்மாங்களுக்கு பால் சூடப்ப அதிரிக்க முடி மற்றும் சரும ஆரோக்கியம், விளையாட்டு வீரக ஓடப்பயிற்சிக்கு பிறகு விரைவா மீண்டு வர முருங்கையை பயன்படுத்துறாங்க. சரி, நான் இதை எப்படி பயன்படுத்துறேன்? பூண்டு மற்றும் வெங்காயத்தோடு வதக்குவேன். ஆம்லெட்டுகள்ல சேர்ப்பேன். தோசை மாவு மேல தூவுவேன். அல்லது ஒரு சட்னி செய்வேன். உங்களுக்கு அவசரமா இருந்தா சில புதிய இலைகளை உங்க சாலல சேர்த்துக்கோங்க. இதோட சுவை லேசானது, நம்புங்க. உங்க உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும். ஒரு சின்ன டீட், முருங்கை கீரையை ரொம்ப நேரம் சமைக்காதீங்க. எல்லா சத்துக்களும் அப்படியே இருக்க ஒரு சில நிமிடங்க வதக்கினாலே போதும். அதனால அடுத்த முறை உங்க சந்தையில முருங்கை கீரையை பார்த்தா சும்மா கடந்து போகாதீங்க. ஒரு கட்டு வாங்குங்க, ஒரு ஆழமான மூச்சு விடுங்க. ஜாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்க கையில சுத்தமான நன்மையை வச்சிருக்கீங்க. சரி, இது முருங்கை பத்தி என்னோட சின்ன விளக்கம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சேமிச்சு வச்சு பகிர்ந்துக்கோங்க. கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. முருங்கை கீரையை பயன்படுத்த உங்களுக்கு பிடிச்ச வழி என்ன? ஆரோக்கியமா இருங்க, ஆர்வமா இருங்க.